அருகில் உள்ள பாடசாலை சிறந்த பாடசாலை திட்டத்தின் கீழ் பாடசாலை வளாகங்களுக்குள் தொடக்கம் பெற்று நீண்ட காலமாக முழுமையடையாத கட்டுமானங்கள் காரணமாக விபத்து ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் இந்த பிரச்சனையை தீர்க்க எந்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் தேசிய கணக்காய்வு திணைக்களத்தின் அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது. இதை மேற்கோளிட்டு கடந்த 2025/8/3 அன்று த சண்டே டைம்ஸ் செய்தித்தாள் செய்தி ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. அதன் பிரதி இங்கே என்னிடம் உள்ளது. மேற்படி இடர் நிலையை முல்லைத்தீவு கல்வி வலயத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் கடந்த 2025/7/14 அன்று நான் நேரில் சென்று உறுதிப்படுத்த முடிந்தது. எனவே விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய இத்தகைய கட்டடங்கள் விரைவாக முன்னுரிமை அடிப்படையில் முழுமைப்படுத்தப்பட வேண்டும். மேற்படி கட்டடங்களின் கட்டுமானம் முடிவுறுத்தப்படும் வரை மாணவர்களும் கல்விசார் ஊழியர்களும் முழுமைப்படுத்தப்படாதுள்ள மேற்படி கட்டடங்களை அணுகாத வகையில் பாதுகாப்பு எல்லைப்படுத்தலை உரிய கட்டடங்கள் சார்ந்து மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்வதோடு இவ்வாண்டுக்கான அரசின் நிதி ஒதுக்கீட்டில் இத்தகைய கட்டிட முழுமைப்படுத்தல்களுக்கான தங்களின் ஏற்பாடு என்ன என்பதையும் மேற்படி கட்டடங்களை முழுமைப்படுத்துவதில் முன்னுரிமை ஒழுங்கு எவையேனும் பேணப்படுகின்றதா என்பதையும் தங்களிடம் தயவாக கேட்க விரும்புகிறேன். Honorable Speaker, as was mentioned, this is a very old project that was started in 2016 and came to a halt in 2020. As a result, there are several problems with the contractors. The contracts that they entered into are problematic, do not reflect current prices. So there's a lot of negotiation to be done in order to restart the project. So actually in 25 and in 26, what our government did was to review all of these projects, look at the contracts, wherever possible negotiate with the existing contractors to come to some kind of agreement to complete these projects. So both in 25 and 26, budget allocation was for completion. The main portion of the budget in education for infrastructure was allocated to actually completing these incomplete projects. When we were doing that, we also had to make a decision about some of the buildings which were now unusable and had to be abandoned. Those that could be continued, we have allocated money, but the process is not as fast as we would like simply because of the contractual problems, because these are really old projects which are abandoned and we have to renegotiate and restart these projects. Wherever possible, we have asked the principals to not use these buildings if they are unsafe till some decision can be made. But if the honourable member has information about a specific school which is incomplete or which is unsafe, please let me know and we will look into it. Honourable member. நிச்சயமாக நன்றி பிரதமர் அவர்களே. குறித்த பாடசாலை என்று சொன்னால் கலைமகள் வித்தியாலயம் முள்ளியவளை முல்லைத்தீவு. நிச்சயமாக நான் நேரடியாக சென்று பார்த்தது அந்த பிள்ளைகளுக்கு ஆபத்து ஏற்படலாம், ஆசிரியர்களோ அல்லது ஊழியர்களுக்கோ ஆபத்து ஏற்படலாம். ஆனால் வேறு கட்டிடங்கள் இல்லை. அந்த பள்ளிக்கூடத்தில் கூடுதலான மாணவர்களும் இருக்கின்றார்கள். இதில் கூடிய கவனம் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு எனது இரண்டாவது வினா, சமமான மற்றும் நியாயமான கல்வி அணுகலை வழங்குவதற்கு இந்த அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளதாக கல்வி அமைச்சின் இலங்கையின் பொதுக்கல்வியை நிலை மாற்றம் செய்தல் என்னும் அறிக்கை குறிப்பிடப்படுகின்றது. ஷெம் பாடங்களில் விஞ்ஞானம், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம் விசேட கவனம் செலுத்தப்படுவதாக கூறப்படுகின்றது. கல்வி மறுசீரமைப்பை நடைமுறைப்படுத்துவதில் வன்னி மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான பாடசாலைகளில் நிலவும் சவால் வளப்பற்றாக்குறையும் போதிய அளவு இடவசதி இன்மையுமே. கட்டி முடிக்கப்படாத கட்டிடங்களால் மாணவர்களின் செயல்பாட்டு கற்கை பாதிக்கப்படுகின்றது. பரிசோதனைகளுக்கும் தகவல் தொழில்நுட்ப செயல்முறைகளுக்குமான செயல்பாட்டு அறைகள் வன்னியில் பெரும்பாலான பாடசாலைகளில் போதுமானதாக இல்லை. ஒரு வகுப்பறையை விடவும்
மிகவும் சிறிய அளவிலான கட்டிடங்களுள் இயங்கும் ஆய்வுக்கூடங்களும் வன்னி மாவட்ட பாடசாலைகளில் உள்ளன. பரிசோதனைகளுக்கும் தகவல் தொழில்நுட்ப பயிற்சிகளுக்கும் போதுமான வளங்கள் இல்லாதிருப்பதோடு செயல்பாடுகளுக்குமான இடவசதியும் இல்லாதிருப்பது வெற்றிகரமான கல்வி மறுசீரமைப்பு நடைமுறைப்படுத்தலுக்கு சவாலாகும். எனவே தீவளாவிய வகையில் மறுசீரமைப்புக்கு அத்தியாவசியமாகும் வள நிரப்பலில் குழு செயல்பாடுகளின் அடிப்படையிலேனும் மாணவர்கள் தகவல் தொழில்நுட்ப செயல்முறை அறிவை பெற்றுக்கொள்வதற்கு போதுமான கணனிகள் 2026 பாடசாலைகளுக்கு வழங்கப்படுமா என கேட்கின்றேன். Honorable Prime Minister. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.